விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய சிரித்த முகத்திற்கு பின்னால் ஒளிந்துள்ள உண்மையான சம்பவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்க வெளியில ஒரு சிங்கம் போல நடந்து கொள்வீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை போலவும் நீங்க இருப்பீங்க. நீங்க மற்றவங்களுக்கு தைரியம் சொல்லும் போது உங்களுடைய முகம் பிரகாசமாக மாறிவிடும். ஆனா அது உங்களுக்கு எப்பொழுதுமே தெரியாது. ஆனா அந்த சிரிப்பு ஒரு தற்காப்பு கவசமாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் ஒரு விசேஷத்திற்கோ அல்லது கூட்டத்திற்கோ செல்லும் பொழுது எல்லோரும் உங்களை மகிழ்ச்சியானவங்க என்று நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு கவலைகள், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க எப்படி சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது அது நீங்கள் மட்டும் தாங்க அறிந்திருப்பீங்க. ஆனா அதே நள்ளிரவில் உங்களுடைய வீட்டு தனிமையில் நீங்க பட்ட அவமானங்களை நினைத்து விம்மி அழக்கூடிய அந்த கண்ணீர் துளிகளை சந்திரனை தவிர வேறு யாருமே கண்டது கிடையாது என்பதை நீங்கள் தான் புரிந்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இதனையும் நினைத்து நீங்கள் எத்தனையோ நாட்கள் அழுதும் புலம்பிக் கொண்டுமே தாங்க நீங்க இருப்பீங்க. ஆனா அது யாரிடமும் நீங்க போய் கூற மாட்டீங்க. ஒரு முறை நீங்கள் ஒரு பெரும் தோல்வியை சந்தித்த போது வெளியே சிரித்து கொண்டு எல்லாருக்கும் விருந்து வைத்துவிட்டு உள்ளுக்குள்ள உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயத்தில் உறைந்து நீங்க போயிருந்த அந்த சம்பவம் உங்களுடைய மன வலிமையின் ஒரு உச்சமாகவே தாங்க இருந்திருக்கும். ஆனா நீங்க வெளியில எதையுமே காட்ட மாட்டீங்க. வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரையுமே நீங்க சந்தோஷமாக வைத்துக் கொள்வீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க எப்பொழுதுமே சில சோகத்தையும் சில வெளியில் சொல்ல முடியாத சில அனுபவங்களையும் நீங்க சுமந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையின் ஒரு பாரமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள் எல்லாமே இது வரைக்கும் நடந்திருக்கும். நீங்கள் ஒரு மந்திர சொல்லையோ உங்களுடைய வாழ்க்கையாக கொண்டிருந்திருப்பீங்க. இதுவும் கடந்து போகும் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மந்திர சொல்லாக நீங்கள் வைத்திருந்திருப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஒரு மருந்தாக இருப்பதற்கு பதில் சில நேரங்கள்ல ஒரு பாரமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மாறவும் ஆரம்பித்திருக்கும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்கு உண்டு. ஆனாலும் அதே ஒரு பிரச்சனை பல வருடங்களாக தொடரும் பொழுது எப்போதுதான் விடியும் என்ற கேள்வி உங்களுடைய உள்ளுக்குள் ஒரு தீயை போல எரிந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அந்த மன போராட்டங்கள் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்ந்து போக உங்களை வந்து வைத்திருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை உடனடியாக தீர்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடையாது. நீண்ட நாட்கள் அது இழுத்து இழுத்து உங்களுடைய மனதையும் உங்களுக்குள்ள கஷ்டத்தையும் அது ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையாகவே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். அதிக நம்பிக்கையும் ஆச்சரியமான அதிர்ச்சிகளும் உங்களுக்குள்ள இருக்கும். விருச்சிகம் எதையுமே தீவிரமாக செய்யக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. நீங்க ஒருவரை தெய்வம் போல நம்புவீங்க. அப்படி நீங்கள் உயரத்தில் வைத்து பார்த்த சில நபர்கள் மிக சாதாரணமான ஒரு விஷயத்திற்காக உங்களை கைவிட்ட போது உங்களுக்கு இல்லை ஏற்பட்ட அந்த ஆச்சரியமான அதிர்ச்சி இருக்கல்லவா, அந்த ஒரு அதிர்ச்சி உங்களை ஒரு மௌனியான மனிதராக உங்களுக்குள்ள மாற்றியும் கொடுத்திருக்கும். நீங்கள் யாரை ஒருபோதும் சந்தேகப்படாமல் நடந்து கொள்கிறீங்களோ அவர்களே உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த அந்த ஆச்சரியம்தான் இன்று உங்களை எவரையும் எளிதில் நம்ப விடாமல் தடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே வெளியில் காட்ட மாட்டீங்க. எல்லாத்தையும் மனதிற்குள் மட்டுமே தாங்க வைத்து நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதனால் உங்களுடைய மனதிற்குள்ள அதிகப்படியான நம்ப முடியாத அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க மறந்தது போல நடிப்பதும் மனதிற்குள்ள ரத்தம் கசிவதும் உங்களுடைய வாழ்க்கையில 3 அனுபவங்களாக மாறியிருக்கும். முதல் அனுபவம் என்ன தெரியுமா? உங்களை ஒரு முறை அவமானப்படுத்தியவங்க உங்க முன்னே வரும் பொழுது நீங்கள் அவரை புன்னகையோடு வரவேற்பீங்க. ஆனா அந்த நொடி பழைய காயங்கள் அனைத்தும் உங்களுடைய இதயத்தை ஆயிரக்கணக்கான ஊசிகளால் குத்துவதை போலத்தான் இருக்கும். ஆனால் நீங்க அமைதியாக இருப்பீங்க. எனக்கான காலம் வரும் பொழுது நான் யார் என்று தெரியும் என்பதற்காக. இரண்டாவது அனுபவம், ஒரு துரோகத்தை சந்தித்த பிறகு நீங்கள் அந்த மனிதரோடு சகஜமாக பேசுவீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள் இருந்த அந்த பழைய நம்பிக்கை ஏற்கனவே இறந்துவிட்டதை அவர்களுக்கு தெரியாமல் மறைத்து நீங்கள் வாழ்வது ஒரு கொடுமையான ஒரு நடிப்பு போல உங்களுக்குள்ள தெரியும். மூணாவது அனுபவம், உங்களுடைய கனவுகள் சிதைக்கப்பட்ட போது பரவாயில்லை, எனக்கு இது தேவையில்லை என்று மற்றவங்களிடம் பொய் சொல்லி கொண்டு அந்த ஆசைகளை உங்களுடைய இதயத்தின் ஒரு மூலையில் புதைத்து வைத்து பாதுகாப்பது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ரகசிய ஒரு வேதனையாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்க நடித்து வைத்து கொண்டு வெளியில் நீங்கள் சிரித்து பேசிக் கொண்டிருப்பீங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக நீங்க கூறுங்க. இனிமே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களுக்கு ஒரு தீர்வானது உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். புதிய உதயமும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு குரு மற்றும் சனி கிரகங்களின் சாதகமான மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெளிச்சங்கள் உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். இதுவரை உங்களுடைய மனதை
குடைந்து கொண்டிருந்த 2 முக்கியமான குழப்பங்கள் இப்போது உங்களிடமிருந்து தீரவும் ஆரம்பிக்கும். பொருளாதார நிலையற்ற தன்மை உங்களுக்குள்ள வெளிப்படும். நமக்கு என்று ஒரு நிலையான வருமானம் எப்போது வருமோ, நம் கடன்கள் எப்போது தீருமோ என்ற குழப்பங்கள் உங்களை வாட்டிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நிலையான ஒரு வருமானத்தை தந்து உங்களை பொருளாதார ரீதியாக நிமிர்ந்து நின்று நடக்கவும் வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். உறவுகளின் ஒரு உண்மைத்தன்மை வெளிப்படவும் ஆரம்பிக்கும். யார் என் பக்கம் இருக்கிறார்கள், யாரை நான் நம்ப வேண்டும் என்ற குழப்பங்கள் உங்களை அலைக்குழிய வைத்துக் கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய சூழல்கள் போலியான மனிதர்களை தானாகவே விலக்கி உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை அடையாளம் காட்டி கொடுக்கும். எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, செவ்வாயின் ஆதிக்கம் உங்களை ஒரு போராளியாக மாற்றியிருக்கும். கடந்த கால துரோகங்கள் உங்களுக்கு பாடங்களை தவிர அவை உங்களுக்கான முடிவுகள் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய கர்ம பலன்களானது உங்களுக்குன்னு ஆரம்பிக்க தொடங்கும். நீங்கள் இழந்த கௌரவமும் நிம்மதியும் உங்களை தேடி வரவோ செய்யும். உங்களுடைய காயங்கள் உங்களுக்கு தழும்புகளாக மாறிவிடும். அந்த தழும்புகள் நீங்கள் எத்தனை பெரிய போராட்டங்களை வென்றீர்கள் என்பதற்கான சான்றாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மாறிவிடும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றமாகவே தெரியவும் ஆரம்பிக்கும். எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை விஷயங்களில் ஆற்றலுடன் தைரியத்துடனும் நீங்கள் செயல்படுவது மிகவும் அவசியம். பின்தங்கி அமர்ந்து கொண்டு நின்று கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் ஏற்படும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில தீர்வுகள் அல்லது இலக்குகளை நீங்க எட்ட முடியக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துவிடும். காதல் விவகாரத்தில் மகிழ்ச்சியான மனநிலை உங்களுக்குள்ள இருக்கும். இன்று உங்களுடைய தற்பெருமையை நீங்கள் விடுத்து புதிய விடயங்களை நீங்க கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வத்தை நீங்கள் காட்டிக்கொள்வீங்க. இன்று நிதி சார்ந்த விஷயங்களில் பட்ஜெட் போட்டு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்று நீங்கள் உங்களுடைய மதிப்பு மற்றும் கொள்கைகளை பின்பற்றி வாழுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். இழுப்பறியாக இருந்து வந்த தனவரப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைத்து போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றியை தேடி கொடுக்கும். உத்தியோக பணிகள்ல எண்ணிய பணிகள் அனைத்துமே உங்களுக்குள்ள நிறைவேறவும் ஆரம்பிக்கும். வியாபார பணிகள்ல எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்குன்னு கிடைத்து வாழ்க்கையில சில மாற்றங்கள் உங்களுக்குன்னு நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்குள்ள கிடைக்கும். நெருக்கமானவர்களுடன் நேரங்களை நீங்க செலவு செய்து மனத்துல ஒரு மகிழ்ச்சியையும் நீங்க தேடிக்கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பானதாக மாறவும் ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களும் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேறணும், எப்படி முன்னேறக்கூடாது என்பதை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க முழுமைக்கும் அறிந்து கொள்வீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நல்ல விதமான விஷயங்கள் இனிமே கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களையும் தேடி கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையை அது மாற்றவும் செய்யும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்பட்டு வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமையை நோக்கி போகவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டுமோ அது உங்களுக்கு நிச்சயமாக பொறுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். நடக்கும். உறவுகளின் ஒரு உண்மைத்தன்மை வெளிப்படவும் ஆரம்பிக்கும். யார் என் பக்கம் இருக்கிறார்கள், யாரை நான் நம்ப வேண்டும் என்ற குழப்பங்கள் உங்களை அலைக்குழிய வைத்துக் கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய சூழல்கள் போலியான மனிதர்களை தானாகவே விலக்கி உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை அடையாளம் காட்டி கொடுக்கும். எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, செவ்வாயின் ஆதிக்கம் உங்களை ஒரு போராளியாக மாற்றியிருக்கும். கடந்த கால துரோகங்கள் உங்களுக்கு பாடங்களை தவிர அவை உங்களுக்கான முடிவுகள் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய கர்ம பலன்களானது உங்களுக்குன்னு ஆரம்பிக்க தொடங்கும். நீங்கள் இழந்த கௌரவமும் நிம்மதியும் உங்களை தேடி வரவோ செய்யும். உங்களுடைய காயங்கள் உங்களுக்கு தழும்புகளாக மாறிவிடும். அந்த தழும்புகள் நீங்கள் எத்தனை பெரிய போராட்டங்களை வென்றீர்கள் என்பதற்கான சான்றாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மாறிவிடும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றமாகவே தெரியவும் ஆரம்பிக்கும். எனவே
விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்று தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை விஷயங்களில் ஆற்றலுடன் தைரியத்துடனும் நீங்கள் செயல்படுவது மிகவும் அவசியம். பின்தங்கி அமர்ந்து கொண்டு நின்று கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் ஏற்படும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில தீர்வுகள் அல்லது இலக்குகளை நீங்க எட்ட முடியக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துவிடும். காதல் விவகாரத்தில் மகிழ்ச்சியான மனநிலை உங்களுக்குள்ள இருக்கும். இன்று உங்களுடைய தற்பெருமையை நீங்கள் விடுத்து புதிய விடயங்களை நீங்க கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வத்தை நீங்கள் காட்டிக்கொள்வீங்க. இன்று நிதி சார்ந்த விஷயங்களில் பட்ஜெட் போட்டு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்று நீங்கள் உங்களுடைய மதிப்பு மற்றும் கொள்கைகளை பின்பற்றி வாழுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். இழுப்பறியாக இருந்து வந்த தனவரப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைத்து போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றியை தேடி கொடுக்கும். உத்தியோக பணிகள்ல எண்ணிய பணிகள் அனைத்துமே உங்களுக்குள்ள நிறைவேறவும் ஆரம்பிக்கும். வியாபார பணிகள்ல எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்குன்னு கிடைத்து வாழ்க்கையில சில மாற்றங்கள் உங்களுக்குன்னு நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்குள்ள கிடைக்கும். நெருக்கமானவர்களுடன் நேரங்களை நீங்க செலவு செய்து மனத்துல ஒரு மகிழ்ச்சியையும் நீங்க தேடிக்கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பானதாக மாறவும் ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களும் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில